திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 92,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான மணிமேகலை விருதுகள் மற்றும் வங்கியாளர் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனுடன் நகர்ப்புற சுய உதவி குழுக்களும் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற்றது. துணை முதலமைச்சரானதும் முதல் நிகழ்ச்சியாக இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி 1,00,000க்கும் மேற்பட்ட புதிய மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியுள்ளதாக கூறினார். 10 வருட அதிமுக ஆட்சியில் 84,000 கோடி ரூபாய் மட்டுமே வங்கிக் கடன் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 92,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக உதயநிதி தெரிவித்தார். 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய குழுக்களுக்கு, சுய உதவி குழுக்களுக்கு 84,815 கோடி ரூபாய் மட்டுமே வங்கிக் கடன் இணைப்பாக வழங்கப்பட்டது. அதாவது 10 வருஷத்துல வெறும் 84,815 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பாக அளிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்து 2021 முதல் இந்த நாள் வரை 92,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கியிருக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் வழங்கப்பட்ட கடன் இணைப்பு தொகையை விட அதிகமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு 3 ஆண்டுகளில் வழங்கியிருக்கு. பெண்களுக்கு பொருளாதார விடுதலை, சமூக விடுதலை வழங்கி வருவது திராவிட மாடல் அரசு என்றும், உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலமாக மாநகராட்சிகளில் மேயர் பதவியை பெண்கள் அலங்கரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே மகளிர் மேம்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு திகழ்வதாகவும், 35,000 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மகளிர் மேம்பாட்டிற்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும். திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லா துறைகளிலும், எல்லா திட்டங்களிலும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அதன்படி எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் மேலே எழுந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. கட்டணமில்லா பயண திட்டம், புதுமை பெண், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்த உதயநிதி, கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக 1,14,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான மணிமேகலை விருதுகள் மற்றும் வங்கியாளர் விருதுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் மற்றும் தமிழச்சி தங்கப்பாண்டியன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.